அப்படின்னு பாருங்க, ஒரு 5 வருஷ ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இன்னைக்கு ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, மோடி சாராக இருந்தாலும் சரி, பாடுகிற பாடுகள் நமக்கு தெரியும். இது உலகம் முழுசும் நடக்கிறது. 5 வருஷம் ஆட்சியை கொண்டு போகணும்னு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார். அங்க எதிர்க்கட்சி இருக்காது. ஒரு சுனாமி இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு கேன்சர் இல்லாத ஒரு ஆட்சி, கொரோனா இல்லாத ஒரு ஆட்சி, ஒரு ஆஸ்பத்திரி இல்லாத ஆட்சி, ஒரு மெடிக்கல் இல்லாத ஆட்சி, ஒரு ஐசியூ இல்லாத ஆட்சி, ஒரு மந்திரவாதி இல்லாத ஒரு ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை யார் தரப்போறா? அந்த தேவன் இந்த இடத்துல தருவார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்ற பாருங்க. அந்த தேவன் வருகிறார். திரும்பவும் சொல்றேன், அவர் வருகிறார். ஒருவேளை சிஎஸ்காரங்களை கூப்பிட வராரா, இல்ல லுத்திரங்காரங்களை கூப்பிட வராரா, ஆர்சிகார கூட வராங்களா, பெந்தேகோஸ்தகாரங்களை கூப்பிட வராரா, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், யோசிக்கிறதே கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், சங்கீதம் 50:5 சொல்லுகிறது, பரிசுத்தவான்களை கூப்பிட வருகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒண்ணு, இந்த தேவ ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், திரும்ப திரும்ப சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் வருவது நிச்சயமாக வைப்பாட்டி சபையை அழைக்க அல்ல, பரிசுத்த